நான் சொல்கிற இந்த 5 விஷயங்களும் நீங்கள் கரெக்டாக உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்கள் இதயம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நெஞ்சு வலி திடீர்னு வரும்போது எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. அதாவது இதயத்தினால வரக்கூடிய பெயினா, இல்லை சாதா கேஸ்னால வரக்கூடிய வலியா, இல்லைனா தசைகளில் வரக்கூடிய வலியா, இந்த மாதிரி பல்வேறு விதமான கன்ஃபியூஷன் இருக்கும். இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு 5 விஷயங்களை நீங்கள் வீட்டிலேயே டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 5 சரியாக இருந்தால் இதயம் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம். சிஸ்டோலிக் வந்து 120, டைஸ்டோலிக் வந்து 80. ஒரு 60 வயசு, 65 வயசு, 70 வயசு ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 130, 140 வரைக்கும் இருந்தால் கூட நார்மல் தான். இரண்டாவது விஷயம் வந்து கொலஸ்ட்ரால். இது உங்களுக்கு தெரியும், நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு ரெண்டு. நல்ல கொழுப்போட நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 40 mg/dl. கெட்ட கொழுப்பு அதே மாதிரி 200க்கு கீழே இருக்கணும். 200 mg/dl அவ்வளோதான் இருக்கும். அது விஷயம் வந்து நம்மளுடைய மூச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 16லேருந்து 20, 16 to 20 தடவை தான் நம்ம ப்ரீத்திங் பண்ணணும். நாலாவது பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி. வழக்கத்துக்கு மாறாக ஒரு டயர்ட்னஸ் வந்துச்சுன்னா டாக்டரை பார்த்துக்கோங்க. டெய்லி நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. இதயம் சூப்பராக பம்ப் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ தான் உடம்பு ஃபுல்லாக பிளட்டு கிடச்சி நம்ம எனர்ஜியாக இருக்க முடியுது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பல்லு. என்ன டாக்டர், இதயத்துக்கும் பல்லுக்கும் என்ன சம்பந்தம்? பற்கள், வாயெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். இங்கே க்ளீனாக இல்லைன்னா அந்த இடத்துல பாக்டீரியா உருவாகுது இல்லையா, இது நம்ம எச்சம் முழுங்கும்போது உள்ளே போய் இதயத்தில் போய் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன். வாயில் உள்ள கெட்ட பாக்டீரியானால ஒரு இதயத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகி வரக்கூடிய பிரச்சனை தான் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ். அப்போ வாய் க்ளீனாக இருந்தால் இதயமும் க்ளீனாக இருக்கும்.